குற்றக்குடைய நேயர்களுக்கு சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம். அறிவோம் சங்க இலக்கியம் என்ற தொடரில் இன்று புறநானூறு பாடல் ஒன்றை புரட்டி பார்ப்போம். வீரபாண்டிய கட்டபொம்மனும் ஒக்கூர் மாசாத்தியார் என்று இந்த காணொளிக்கு தலைப்பு வைத்திருக்கிறேன். அது என்னையா வீரபாண்டிய கட்டபொம்மனும் ஒக்கூர் மாசாத்தியாரும் என்று முழங்காலுக்கு மொட்டை தலக்கு முடிச்சு போடுகிறீர்கள். இது என்ன கோலம் என்று நீங்கள் கேட்கலாம். இரண்டு நிலைகளிலும் வீரபாண்டிய கட்டபொம்மனிலே பெண்களை எப்படி காட்டியிருக்கிறார்கள், ஒக்கூர் மாசாத்தியார் எப்படி காட்டியிருக்கிறார்கள் என்று விளக்குவதற்காகத்தான் நான் இந்த தலைப்பை இங்கே கொண்டு வந்தேன். வீரபாண்டிய கட்டபொம்மனிலே வெள்ளையத்தேவன் ஒரு மிகச்சிறந்த வீரன், கட்டபொம்மனுடைய படைத்தளபதியாக இருப்பார். வெள்ளையம்மாள் அவனுடைய மனைவி. வெள்ளையம்மாளும் வீரத்திலே குறைந்தவள் அல்ல. ஏனென்று சொன்னால் தான் ஒரு முரட்டு காளையை வளர்த்து வருவாள். இந்த காளையை அடக்குபவனை மட்டுமே நான் மணந்து கொள்ளுவேன் என்று திருமணம் முடிக்காமல் இருப்பார். அந்த காளையை வெள்ளையத்தேவன் அடக்கின்ற பொழுது அவனுடைய வீரத்திற்காக அவனை திருமணம் செய்து கொள்வார். ஆனால் இப்போது போர்க்கோலத்தோடு அந்த வெள்ளையத்தேவன் அவனுடைய வீட்டுக்குள்ளே வருகிறான். அப்படி வருகின்ற பொழுதுதான் அந்த வெள்ளையம்மாள் கேட்கிறாள், என்ன இந்த கோலமத்தான் என்று கேட்கின்ற பொழுது அவள் சொல்லுகிறாள், எதிரிகள் பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள், ஆகவே நான் அவர்களை எளிதிலே சந்திக்க புறப்பட்டு விட்டேன் என்று அங்கே அவள் சொல்லுகின்ற பொழுது அவள் விடைகூடு வெள்ளையம்மாள் வீரன் சொல்லுகிறார். வீர திலகமிட்டு அனுப்ப வேண்டிய வெள்ளையம்மாள் கண்களிலே கண்ணீர். அழுகையா ஆனந்த கண்ணீரா? வெள்ளையத்தேவன் கேட்கிறான். இளமையை அனுபவித்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் வேண்டாமத்தான், இன்னொரு நாள் கூட நீங்கள் போங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, ஆண்மையின் அழிவிற்கு கண்ணீரை காணிக்கையாக மாற்றிவிடாதே வெள்ளையம்மாள், பெண்மையின் பெருமையை குலைப்பவளை போ என்று அவளை பிடித்து அங்கே விலகிவிடு என்று அங்கே விளக்குகின்ற பொழுதுதான் அவள் அங்கே ஒரு பாடலை பாடுகிறாள். போகாதே போகாதே என் கனவா, பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன், பொல்லாத சொற்பனம் நானும் கண்டேன். என்ன சொப்பனம் கண்டாய்? கூந்தல் அவிழ்ந்து விழவும் கண்டேன், ஐயோ கொண்டையில் பூவும் கருக கண்டேன். கூந்தல் அவிழ்ந்து விழவும் கண்டேன், ஐயோ கொண்டையில் பூவும் கருக கண்டேன். ஆந்தை இருந்து அலற கண்டேன், யானையும் மண்ணிலே சரிய கண்டேன், பட்டத்து யானையும் மண்ணிலே சரிய கண்டேன் என்று கனவிலே கண்ட காட்சிகளை எல்லாம் இங்கே எடுத்து சொல்லி பயந்து அவளை போருக்கு போக வேண்டாம் என்று தடுக்கிறான். அப்போதுதான் அவன் சொல்லுகிறான், ஒரு நாள் கழித்தாவது போக என்று சொல்லுகின்ற பொழுது, வீரத்திற்கு வேலியதடி, வீர போரிலே புகழ்ந்து மார்பிலே புண்ணுடன் வாழாத தமிழனை வரலாறு மன்னிக்காது. இந்த வீர வாழ்க்கையை உலகில் எங்குமே எப்போதுமே கேட்டதுண்டா? அது நமக்கே சொந்தம். அப்படி சொந்தமான ஒரு பாடலைத்தான் இன்றைக்கு ஒக்கூர் மாசாத்தியாரின் பாடலோடு நான் ஒப்பிடுகிறேன். வெள்ளையத்தேவன் சொன்னானே, அந்த சொல்லுக்கான அந்த ஒரு பாடலைத்தான் நான் இங்கே உங்களிடமே சொல்ல இருக்கிறேன். அந்த என்ன ஒரு பாடலை அங்கே பாடியிருக்கிறார் ஒக்கூர் மாசாத்தியார் என்று பார்க்கின்ற பொழுது, அந்த ஒக்கூர் மாசாத்தியாரே வியப்படைகின்ற வகையிலே, கெடுக சிந்தை கடிதியவள் துணிவே, மூதில் மகளிர் ஆதல் தகுமே, மேனால் உற்ற செறிவிற்கு இவள் தன்னை யானை எறிந்து களத்து ஒளிந்தனனே, நெருநல் உற்ற செறிவிற்கு இவள் கொழுநன் பெருநிறை விளங்கி ஆண்டு பட்டனனே, இன்றும் சிறுப்பறை கேட்டு விருப்புற்று மயங்கி வேல்கை கொடுத்து வெளிது விரித்து உடியி பாரு மயிர்குடிமி என்னை நீவி ஒரு மகன் அல்லது இல்லோள் செருமுகம் நோக்கி செல்க என விடுமே என்று இங்கே அவள் பாடுகிறாள். அவள் சொல்லுகின்ற பொழுதே சொல்லுகிறாள், இவளது எண்ணம் கெட்டொழியட்டும் என்று சொல்லுகிறாள். இவளது துணிவான செயல் கடுமையானது. இவர் மூதில் மகளாக இருப்பாளோ? மூதில் மகள் என்று சொன்னால் ஒரு வீரப்பெண் என்று அங்கே சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் இது புகழ்வது போல இகழ்வது, இகழ்வது போல புகழ்வது என்று வஞ்ச புகழ்ச்சி அணியை சொல்லுவார்கள். இங்கே இந்த புலவர் வஞ்ச புகழ்ச்சி அணியிலே தான் இந்த பாடலை பாடியிருக்கிறார். அதிலே இகழ்வது போல புகழ்ந்திருக்கிறார். ஆக அவர் என்ன முந்தா நாள் நடந்த போரிலே அவளுடைய தந்தை போருக்கு சென்று எதிரியினுடைய போரிலே எதிரியோடு போரிட்டு அவனுடைய யானையை வீழ்த்தி இறந்து விட்டான். நேற்று நடந்த போரிலே இவனுடைய கணவன் சென்று எதிரிகள் மடக்கி சென்ற அந்த பசு கூட்டத்தை எல்லாம் போரிட்டு வென்று இவன் இறந்து விட்டான். பசுக்கூட்டத்தை அனுப்பிவிட்டு இறந்து விட்டான்.
இன்றைக்கு 3வது நாளும் பறை ஒலிக்கிறது. இப்போது அவன் தந்தை இறந்து விட்டார், கணவன் இறந்து விட்டார். இன்றைக்கு அவள் யாரை போருக்கு அனுப்புவாள்? பறை ஒலி கேட்கிறதே, தன்னுடைய தாய் நாட்டை காப்பாற்ற வேண்டுமே என்று நினைத்து அவள் பார்க்கிறாள். தன்னுடைய சின்னஞ்சிறு மகன் ஒருவன் இருக்கிறான். அந்த மகனை அழைக்கிறாள். அவன் தலையெல்லாம் எண்ணெய் காணாமல் பரட்டையாக இருக்கிறது. எண்ணெயை எடுத்து தலையிலே தேய்த்து குடுமி போட்டு சீவி குடுமி போட்டு அவளுடைய இடுப்பிலே ஒரு வெள்ளை துணியை கட்டி கையிலே வேலை கொடுத்து போருக்கு சென்று வா மகனே, வென்று வா என்று அனுப்புகின்றாள். ஒரு வீரத்தாய். முதல் நாள் போரிலே தந்தை இறந்தார், 2வது நாள் போரிலே கணவன் இறந்தான், 3வது நாள் போருக்கு இருந்த ஒரே மகனையும் போருக்கு அனுப்புகின்ற அவளுடைய தாய்நாட்டு பற்றை பார்த்துத்தான் இங்கே இந்த புறநானூற்று பாடலிலே ஒக்கூர் மாசாத்தியார் என்ன இவள் இப்படி ஒரு வீரப்பெண்ணா, கெடுக சிந்தை என்ற அவளது பாடலை தொடங்கி பாடுகிறார். இது போன்ற காட்சியை அடுத்த பாடலிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.